விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜானேர்னா முளம் செருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடுது. அதாவது இப்பதான் அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது கழிஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானத்துல 5ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறவரு நுழைஞ்சிருக்காரு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல போய் குரு மாட்டிக்கிட்டாரு. 10 ரூபா காசு போனோம் அப்படிங்கிறது புழங்கவே இல்லை. என்னமா பொழப்புதல போட்டுறது, 10 ரூபா கடவார இருக்கு, அதை என்னமா அடைக்கிறது, இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரியல. 10ல ஒரு பாவி இருக்கணும். சரி, பாவியான கேது 10ல இருக்காரு, அதால தொழில் ரீதியா ஏதாவது வளர்ச்சி இருக்கா, வேற ஏதாவது நன்மைகள் நடக்குதா? அர்த்தாஷ்டம ராகு வேற இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற ஏதாவது இந்த 2 வருஷத்துல ஏதாவது முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோட தான் நீங்க இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியோட பிடியில சிக்கி படாத பாடு அப்படிங்கிறது பட்டிருப்பீங்க. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில பாதி. இப்ப இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் சனி மாற போறாரு, 5வது வீட்டுக்கு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு இதை நாம சொல்லுவோம். கெஞ்சினாலும் கிடைக்காத ஒரு இடத்துக்கு சனி வரார் அப்படின்னா நாம கெஞ்சாமலே நாம கேட்காமலே வாரி கொடுக்க போறார் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். சரி, இது வரைக்கும் சனி 4ஆம் இடத்துல இருந்தாரே, என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சொந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து குட்டி சேவராகி இருப்பாரு. நல்ல திடகாத்திரமா இருந்தேன், விட்டா இங்கேருந்து 100 மாடி ஏறி இறங்குவேன், அப்படி உடல் வலுவோட இருந்தவங்க கூட ஒரு குனிஞ்சா நிமிர முடியல, நடந்தா மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலைமைக்கு சனி ஆளாக்கி இருப்பாரு. சாதாரணமா கட்டிலுக்கு கீழே ஒரு பொருள் கிடக்கு அப்படின்னா கூட அதை குனிஞ்சு எடுக்க மாட்டோம், பிள்ளைங்களை கூப்பிட்டு எடுக்க சொல்றது. உள்ள என்னமோ ஒரு பேனா ஒழுந்து போச்சு, அதை எடு அப்படின்னு அந்த அளவுக்கு மாற்றி விட்டுருப்பாரு. உடம்பு சோம்பலா இருக்கும். எல்லாத்துக்குமே உடம்பு அப்படிங்கிறத உடைச்சி போட்டிருப்பாரு. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் மதன்னு இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிருக்கும். அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அம்மாவுக்காக அடிக்கடி செலவு பண்ண வேண்டிய சூழல். சுயஜாதகத்துல சனி பலம் இல்லாதவங்க அம்மாவை தூக்கி கொடுத்துருக்கலாம், பெத்த தாயை கூட பறி கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு மோசமான சூழல் அப்படிங்கிறத கடந்து இப்போ மார்ச் 29, 2025க்கு பிறகு நீங்கள் மாற போகிறீங்க. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு விதமான பீடை பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கும். ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே இருக்கும். வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா கெட்ட நாற்றம் அடிக்கும், வீட்டை சுற்றி குப்பை கூலமாக கிடக்கும். எதுவுமே ஒரு எதிர்மறையோட தான் நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். குலதெய்வமே வீட்டுக்கு வரலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கவலை அப்படிங்கிறது கூட இருக்கும். இது எல்லாம் மறைஞ்சு குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்க போகிற இடம்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி வந்துட்டார் அப்படின்னாலே குலதெய்வம் வீட்டுக்கு அழைக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே எதுலேயுமே ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. வீட்டில் சுக நிகழ்ச்சி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, கெட்டி மேலே சத்தம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2-3 கல்யாணம் சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா 10-15 துக்க நிகழ்ச்சி தான் நடக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறதுங்கிற கவலை இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் அதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி இதுக்கு முன்னே சனி பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசியை பார்த்தாரு. இப்போ சனி பார்வையிலேருந்து நீங்கள் விலகுறீங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல மாற்றம். அதுமாரி 6ஆம் இடத்தை சனி பார்த்துருப்பார். ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற தாக்கத்தையும் சனி குறைச்சிருப்பார். ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இல்லைன்னாலும் இதில் ஒரு 80 பாயிண்டாவது உங்களுக்கு இருந்திருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்த்தார் இல்லையா, தொழிலை முடக்கி போட்டிருப்பார். தொழிலில் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை. ஜான் ஏர்னா முழம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அதே நேரத்தில் 10 ரூபா நேர்மை தவறாமல் தொழில் செஞ்சவங்களுக்கு வாரியும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ராசியவும் சனி பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப குறைவான லாபம் வச்சு ஒரு சேவையாக செய்கிறேன் அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வாரியும் கொடுத்துருப்பாரு. சரி, இப்போ 5ஆம் இடத்துக்கு வருவோம். நம்ம நேராக ஏன் பழைய கதையை பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சனி வரும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக நாம் செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் வரும். பிள்ளைகள் அடிக்கடி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நிறைய கோரிக்கைகளை முன் வைப்பாங்க. வெளியூர் போய் படிக்கணும்பாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல இப்போ சேர்த்து விட்டோம்னா அங்கே எனக்கு பிடிக்கல வேறு இடத்த மாற்றும்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் பிள்ளைகளோட கல்வி, பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி முடிவு எடுக்கணும்னா ஏன் புள்ள நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு முரண்டு பிடிக்காமல் கொஞ்சம் அவங்கள கூப்பிட்டு உட்காந்து பேசுங்க. அப்பா இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், உன் நல்லதுக்காக தான் அப்பா சொல்கிறேன், பெற்றவங்க என்னைக்காவது தப்பு சொல்லுவாங்களாப்பா அப்படின்னு பேசி அவங்களோட முழு சம்மதத்தோடு அவங்க சார்ந்த முடிவு எடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருக்கிறப்ப அவசியம் செய்யணும்.
குலதெய்வ கோயிலுக்கு பல நாட்களாக பல வருஷமாக பலர் போயிருந்திருக்க மாட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சி பங்காளிகள் சகிதம் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, ஒரு பொங்கல் வச்சு படையலிடுங்க. அதன் பிறகு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதே காலகட்டத்தில் குரு உங்களோட ராசிக்கு அஷ்டமத்துக்கு வந்துடுவார். பணமே பொருளாத ஒரு இடத்துக்கு குரு வந்துடுவார். அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டாருன்னா அம்மஞ்சல்லி தேராது, காசு பணம் தேராது அப்படின்னு அர்த்தம். அதோட லாப வீட்டையும் சனிங்கிறவர் பார்க்குறாரு. அப்படிங்கிறதால கொஞ்சம் குலதெய்வ வழிபாடுங்கிறது அத்தியாவசியம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், இல்லைன்னா பிள்ளையார்பட்டி போய் கற்பக விநாயகர் அப்படிங்கிறத வணங்கலாம். அதுமாரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அப்படிங்கிறத முறையாக கடைபிடிக்கணும். முன்னோர்களுக்கு இந்த திதி கொடுக்கறதெல்லாம் சரியாக ஞாபகம் வச்சு கொடுக்கணும். அப்படி திதி தேதி தெரியாதவங்க மாசி மகத்தன்னை கொடுக்கலாம். ஒவ்வொரு அமாவாசையிலையும் அசைவ உணவுகள் அப்படிங்கிறத தொடவே கூடாது. காலை உணவை தவிர்த்து விரதம் இருந்துட்டு மதியம் முன்னோர்களுக்கு படையலிட்டுட்டு அதன் பிறகு 4 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு உணவு இருந்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. ஏன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய படையல் அப்படிங்கிறது சனி பகவானுக்கே செய்யக்கூடிய மாதிரி. அதனால தான் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்தால் காக்கைக்கு அன்னமிட்டுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் உணவே அருந்துவீங்க. ஏன்னா காக்கை அப்படிங்கிறது சனி பகவானோட வாகனம். காக்கை ரூபத்தில் தான் பித்திருக்கள் வர்றதா சொல்லப்படுது. அதனால் சனி பகவானே உங்களோட பித்திருக்களை வாகனமாக வச்சுருக்கார். அப்படிப்பட்ட சனி பகவான் நீங்கள் பித்திருக்களை வணங்கும் போது உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. அதுமாரி பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும், பெரிய அளவில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதையும் கிடைக்கும். அதுக்கு ஆனால் நீங்கள் நிறைய மெனக்கெடணும். நிறைய மெனக்கட்டிங்கன்னா அந்த பலாபலன்கள் அத்தனையும் சனி அள்ளி கொண்டாந்து கொடுப்பாரு. கவலைப்படவே தேவையில்லை. பூர்வீக சொத்து தொடர்பாக பாகப்பிரிவினை போக்குவரத்துலாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். ஏன்னா சனி 5ல் இருக்கிறப்ப ஒத்துமை அப்படிங்கிறத விரும்புவார். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த நேரத்தில் நான் பாகம் வெட்டிக்கிறேன், ஏன் சொத்தை நீ விடுவோம் சொத்தை நான் விடுன்னு பாகம் பிரிச்சுக்க வேண்டாம். ஒத்துமையாகவே காலத்தை ஓட்டுங்க அப்படிங்கிறது தான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சனி பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 7, 11 இந்த 3 வீட்லேயும் விழுது. இப்போ தனஸ்தானத்தில் சனி பார்வை விழுது, லாபஸ்தானத்துலேயும் சனி பார்வை விழுது. அப்படிங்கிறப்ப காசு வர்றது கொஞ்சம் தடங்கும், ஆனால் காசு வராமலாம் இருக்காது. நாளைக்கு வர வேண்டியது 2 நாள் கழிச்சு கிடைக்கும், நாளான்னைக்கு வர வேண்டியது 10 நாள் கழிச்சு கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், ஆனால் நிரந்தரமாக கிடைக்கும். அதனால தான் சனியை நாம் மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். சனி கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இப்போ குரு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறுவார். ராகு 1.5 வருஷம் 18 மாதத்துக்கு மாறுவார். சனி மட்டும்தான் 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. அதனால் சனி கொடுக்கக்கூடிய தீர்வு அப்படிங்கிறது நிரந்தர தீர்வாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அதனால் காசு பணம் வரலை, குரு 8ல் இருக்கார், இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இதே காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக பெரிய வீடியோவே உங்களுக்கு போடுறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 4ஆம் இடத்துக்கு வருவார், கேது 10ஆம் இடத்துக்கு வருவார். சனி இருந்த அர்த்தாசிரம ஸ்தானத்துக்கு ராகு வராரு. அது கொஞ்சம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் நமக்கு கவனம் இருக்கணும் தான். ஆனால் 10ல் ஒரு பாவி இருக்கணும் இல்லையா, அந்த பாவியாக 10ஆம் இடத்துல கேது போகிறாரு. இது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தான். பெத்த தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. பிள்ளைகளோட சார்ந்த முடிவு எடுக்கும்போது திருமணமோ கல்வியோ இல்லை அவங்களோட வேலைவாய்ப்போ வெளியூர் பயணமோ ஒரு வெளிநாடு போகிறதோ பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போகணும். பிள்ளைங்களை அவங்கள ரூட்லேயே விட்டு பிடிக்கணும். இதை செஞ்சிட்டிங்கனாலே உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய சனி அப்படிங்கிறது உங்களோட பல ஜென்ம புண்ணியங்களை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாதந்தோறும் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வ படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் எங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை வச்சு வணங்கலாம். குலதெய்வ ஆலயத்திலேருந்து விபூதி எடுத்துகிட்டு போய் தினமும் சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில் இட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி, நீங்கள் கேட்டாலும் கிடைக்காத வரத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களோட வாழ்க்கையை செட்டில் ஆக்குவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.